வெல்கம் டு சுதா பாலா சேனல். பொன்னி அரிசியில் வெஜ்ஜி பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஆயில் விட்டு பிரியாணி பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டு 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அது வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டு நான் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மீல் மேக்கர், காலிஃப்ளவர் இதெல்லாம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். நான் 2 டம்ளர் வச்சதுனால நான் 4 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி போட்டு அது ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிஞ்சிடுச்சு. நான் 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருந்தேன். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 லெமனில் பாதியை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக தான். சாதமும் நல்லா ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். ஆப்ஷன் தான். ஒரு கிளறி விட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 3 விசில் வரட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், விசில்லாம் போயிடுச்சு. இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பொலன்னு இருக்குல்ல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.